வாழு வா இடம், நீ நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், எனக்கு பயம் இல்லை, அதுக்கு தான் சாம்பிள். டேய் வண்டி யாரோ திருட்டாங்களாண்டா. அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? அண்ணா எங்கள் அம்மா நகையை அடமான வச்சு வாங்கின பைக்குண்ணே, எங்கள் அப்பனுக்கு விஷயம் தெரிஞ்சா பெல்ட்டாலே போட்டு அடிப்பானே. அண்ணா எல்லாரும் வாங்கின கொஞ்சம் போய் தேடுவானே. உனக்கு பயம் இருக்கு, அதுக்கு இதான் சாம்பிள். எல்லாரும் தெரியாம பேசாதீங்கடா. இந்த ஸ்கூல்ல தான் அவன் பேரு ராஜேஷ், பழைய ஸ்கூல்ல அவன் பேரு குமார். என்ன கூட தான் வீட்டாண்டா பப்புன்னு கூப்பிடுவாங்க, அதுக்குன்னு நான் கத்தி சொல்லிட்டா? நீ சைலண்டா சொன்னதுக்கு உன் ஆளே சிரிக்கிறான். கத்திலாம் சொல்லாத, ஸ்கூலே சிரிக்கும். டேய் பாஸ் ஆகல, உன் பொண்டாட்டி மேல பாஸ் ஆயிடும். சார் 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 அக்கா பையன். தம்பி நான் விடிய எவ்வளோ முடியுமோ சொல்லி தரேன். இப்போதைக்கு உனக்கு எது வரைக்கும் தெரியும்? இப்போதைக்கு எனக்கு அந்த பில்டிங் வரைக்கும் தெரியும் சார். பகலானா அதுக்கு மேலே தெரியும் சார். ஏன் சார் கன்னட வாங்கி தர போறீங்களா? இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையை எழுத்துறா. அந்த புக் எடுப்பா. என்னடா தமிழ் புக் எடுத்துன்னு வந்துட்டுக்கிற? நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம்டா. அப்படியா? லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். லைட்டாவா? கொடுங்க சார், நான் வீடு போய் புக் எடுத்துன்னு வருவா. வானாம்பா நீ உக்காரு. ராஜேஷே அந்த மேக்ஸ் புக் அவன்கிட்ட கொடுப்பா. ஏன்டா முழிக்கிற? புக்கை கொடுறான் அவன்கிட்ட. என்னடா புக்கு கடியில போட்டி அப்பளம் ஒழிச்சு வச்சு துண்ணுக்கிற? நாளைக்கு உனக்கு போர்டு எக்ஸாம்டா. உங்க பொண்டாட்டி எங்க அப்பா சேஃபா பாத்து பாரு. உங்க அப்பா சேஃபா பாத்துக்கிறதுக்கடா என் பொண்ணை நான் கட்டு வந்தேன் சார். அதே இந்த ஆய்பி தான் சார். இப்ப நானடா பண்ணதுக்கு? அவனை கூட்டு போய் குண்டி கழுவி விடுங்க சார். என்னடா டியூஷன் இது? ஒருத்தன் திங்கறான், ஒருத்தன் பேல்றான். தெரியலையே சார். சரி விடு, ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் சொல்லி தரேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. 2 in my mind, 3 in the finger, 3 + 2 4 5. என்ன சார் இவ்வளவு சப்பையாகுது? அவ்வளவுதான்டா. இப்போ நீ 2 + 4 பண்றியா? 2 in the mind, 4 in the finger, 2 + 4, 2 + 4 டம்பா பரபம். ஐயா வாய் பேச முடியாது, பிச்சை போடுங்க ஐயா. நான் என்கிட்ட சில்லற இல்லண்ணே, இவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வாயை குத்துந்தா உங்களுக்காக தந்திருப்பேன். ஏன்பா கொடுக்க வேண்டிய காசெல்லாம் ஒழுங்கா கொடுக்கறது இல்லையாப்பா? யாரு பிச்சைக்காரனே தெரியலடா, யாரு பிச்சைக்காரனே தெரியலடா. மச்சான் உன் பக்கத்துல அபிஷேக்னு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் உட்காந்துருந்தான். ஆமா மச்சான், நம்ம ஷாலினி தம்பி அவங்க அக்கா மாதிரியா அழகா இருக்கான்டா. என்கிட்ட சிரிச்சுனே பேசுறான் மச்சான். சிச்சினே பேசுறானா? அவன் கொஸ்டின் பேப்பர் தான் அவன்கிட்ட குத்துட்டு வா. லூசுக்க போதீங்களா? 2 பேரும் கொஸ்டின் பேப்பர் மாத்தி எழுதிக்கிறீங்கடா. தம்பி 10 ரூபாப்பா. குட்டி தம்பி காசு நீ கொடுக்கணும்பா. யோ எங்க ரேகே வந்துட்டு ஏங்கிலே காசு கேக்குறியா? பசங்களை வர சொல்லிட்டா? ஏன்பா காசு பசங்க வச்சுக்கிறானுங்களா? அவனை அடிச்சிட்டல கோச். சொல்லுங்க கோச், அவனை அடிச்சிட்டல. டேய் உன் கோச் அங்க இருக்கறான்டா, அடி வாங்கின கேர்ல என்கிட்ட பேசுங்கற பட. டேய் கில்லர் பீட்ரே, அவன் கோச் கிட்ட என்னடா பேசுங்கற? இங்க வாடா. இவனும் கேர்ல இருப்பான் போல. அவன் கோச் என்னடா பேச வர? அவனை கொன்றுவன் சொல்லிட்டு வந்த கோச். அவரா மறுபடியும் அடிக்க வர. யாரடா ஏமாத்துற? போடா. பவுன்சரா? ஐயா டைட்டு போதையிலறானுங்கயா 2 பேரும். என்ன அடிச்சுக்கிறானுங்க தெரியலையா? டேய் எங்கந்திரா வரீங்க? நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் சார். டேய் நியூ இயர் முடிஞ்சு பொங்கலே வந்துச்சுடா. பொங்கல் வந்துச்சா? வாங்க சார் போய் சாப்பிடலாம். ஓ அப்படியா? ஜீப்ல தான் இருக்குது பொங்கல், வாங்க ஒன்னா சாப்பிடலாம். லாடரத்து போட்டு முடிச்சுட்டு போயினே இருந்துருவான். என்னடா பயமுத்திரியா? உன்னை பயமுத்தி எனக்கு என்ன 10 கிட்ஸ் நான் கிடைக்க போகுது. இல்லடா இன்னும் இருக்குடா. பழைய ஸ்கூல்ல அவனை 10 பேர் சுத்து போட்டாங்க. ஆயுதம் இல்லன்னு அரணா கயிறை வச்சு அவன் கைத்த முறுக்கி போட்டான்டா. அருணா கையிலையா? சொல்லும் போது சங்கெல்லாம் சுருங்குதேடா. இந்த ஸ்கூல்ல அவன் அடங்கி இருந்தான், தேவையில்லாம அவனை சீண்டிட்ட நீ. மச்சான் பயமா இருக்குடா, இப்ப என்னடா பண்றது? சரி நான் காம்ப்ரமைஸ் பண்றேன், நான் சொல்றதை மட்டும் சொல்லு. ராஜேந்தர் அங்க ஒரு ராட பழுக்க வச்சுக்கிற எத்தனை வாங்க. சார் சார் வேணா சார், உங்களுக்கு ஏடா பத்தி நல்லா தெரியல சார். 2 கொண்டு கொண்டதுக்கே வழி தாக்காம எத்தனை கேஸ் ஒத்துந்துக்கிறேன். இன்னைக்கு சாவர மாதிரி போட்டு அடிச்சுக்கிறீங்க. சத்தியமா நாங்க தெரியல சார். என்னைக்கும் இல்லாம நீங்க ரொம்ப தெளிவா பேசுறியாடா, அதான்டா எனக்கு சந்தேகமா இருக்கு. அம்மா சத்தியமா நாங்க தெரியல சார். சரி போடா. சார் 8வது திட்டிக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துச்சு சார். சிசிடிவி எப்படிடா? தெரியல மாமா. என்னடா உயிரை பார்த்த? இது ஒண்ணா சுட்டுருவான், கம்மனு வந்து உட்காரு. லோகேஷ் நேரு நகர் 8வது தெருல சிசிடிவி கேமரா இருக்குதா? நான் செக் பண்ணேன் இல்லையே. நேர் நகர்ல சார், காந்தி நகர் 8வது அந்த பைக் திட்டி கேஸ். ஓ அந்த கேஸா? மச்சான் பேப்பர் சரியான ஈஸிடா, எல்லா क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிட்டேன் மச்சான். அன்னைக்கு அந்த ராவதி மிஸ் ஆளு முன்னாடி என்ன கீழ உட்கார வச்சு நீ 9ஆம் கிளாஸ் தாண்ட மாட்டேன்னு சொல்லிச்சுடா. நீங்க அந்த பேப்பரை பார்த்து எழுதும்போது அந்த அம்மா மூஞ்சி தான் வந்துட்டு போச்சு. சிரிச்சுனே எழுதுற மச்சான். என்னடா சொல்ற? செம்ம கஷ்டம் மச்சான், நான்லாம் கண்டிப்பா ஃபெயில்ரா. அதெல்லாம் உன் பாடு மச்சான். நான்லாம் 100 மார்க் எடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்குல. நீ வேணா பாரு, ஜோசப் ஃபர்ஸ்ட் மார்க் சைலண்ட் கிளாப்ஸ் அப்படின்னு சொல்லனா என் பேரை நான் மாத்திக்கிறேன். அதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்கணும். உங்க கூட ஒருத்தர் இருப்பாரு, அவரு காலிஷா.
டிசியை கீச்சவன் நீ சட்டையை கீச்சுன்னு சுத்துறான்பா. ஒரு நிமிஷம் பா சொல்றா. புஷ்டிங்களா அவன சூப்பர்ரா. என் பையனை பாஸ் பண்றேன்னு சத்தியம் பண்ணல. முதல்ல அவன் கையை வெட்டா. நம்மளே ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடுறான். அவன் காலை வெட்டா. அவன் அப்படியே துண்டு துண்டா வெட்டி நம்ம வீட்டு முதலுக்கு தீனியா போட்டுவிடா. என்ன சார் அக்கா பையன் ஒழுங்கா சாப்பிட மாட்டான்னு போன்ல பயமுத்துறீங்களா? நானும் இப்படிதான் சார் பண்ணுவேன். ஓ அப்படியா? உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்றேன். உன் பொண்டாட்டி ஃபோன் தானே இது? என் குடோன்ல சேஃபா இருக்கா? என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? நாளைக்கு என் பையன் பரீட்சையில பாஸ் ஆகல, உன் பொண்டாட்டி மேல பாஸ் ஆயிடும். சார் 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 அக்கா பையன் யாரா தேர்னுக்குற? இல்ல மச்சான், இந்த ராகுல் பையன் 5 ரூபா கடன் வாங்கிட்டு ரொம்ப கதையை குத்துட்டு இருக்கான்டா. அவன் கிட்ட இருந்து திரும்ப வாங்குறதே ஒரே டாஸ்கா இருக்குடா. அவன் இங்கதான் இருக்கான்னு இன்ஃபர்மேஷன் வந்தது, அதான் மச்சான் தேடிட்டு இருக்கேன். கடன்லாம் வாங்கிட்டு எப்படிதான் நிம்மதியா நடமாடுறானுங்களோ. நான்லாம் 1 ரூபா ஒருத்தனுக்கு திரும்ப தராம விட்டா கூட நைட்ல தூக்கம் வராதுடா. ஆனா இந்த காலத்துல 1 ரூபா கூட திரும்பி தராம மானம் கெட்டு போயிருக்கிறானுங்க. நான் மச்சான் ஆமாடா.